ஒரு மிகப்பெரிய பேச்சாளர் பேசிட்டு இருந்தாராம். அந்த பேச்சாளர் மேல அந்த நாட்டு மன்னனுக்கு கூட மிகப்பெரிய மரியாதை உண்டு. அவர் பேசிட்டு இருக்கும் போது அந்த நாட்டோட மன்னன் அவருக்கு எதிரில வந்து சேர போட்டு உட்கார்ந்து அவர் பேசுறதை கேட்டுட்டு இருக்காரு. அப்போ பேசிக்கிட்டே இருந்த அந்த பேச்சாளர் திடீர்னு தன்னுடைய பேச்சை நிப்பாட்டிட்டு அந்த மன்னனை பார்த்து, ஏன் உன் கால் ஆடுது அப்படின்னு கேட்டாராம். அதாவது மன்னன் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து அந்த பேச்சை கேட்டுட்டு இருக்கான். சில பேர் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருக்கும் போது அந்த கால் தன்னால ஆடும் தெரியுமா, அந்த மாதிரி காலை ஆட்டிக்கிட்டு இருந்திருக்காரு. ஏன் ஆடுது அப்படின்னு அந்த பேச்சாளர் கேட்கிறாரு. இப்போ அந்த மன்னனுக்கு என்ன சொல்றதுன்னு புரியல. நீங்க எவ்வளவோ பெரிய விஷயங்களை பேசிட்டு இருக்கீங்க, இப்ப இது ரொம்ப முக்கியமா அப்படின்னு மன்னன் கேட்டதும் அதுக்கு அந்த பேச்சாளர், எனக்கு இப்போ இதுதான் முக்கியம், நீ இப்ப சொல்லு ஏன் உன் கால் ஆடுது அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த மன்னன் சொன்னானா, உண்மையை சொல்லணும்னா எனக்கே ஏன் ஆடுதுன்னு தெரியல, அது தானா ஆடுது அப்படின்னாராம். இப்போ அந்த பேச்சாளர் கேட்டிருக்காரு, இப்போ ஏன் ஆடல அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த மன்னன் சொல்லியிருக்காரு, அதுவும் எனக்கு தெரியல, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த காலை கவனிச்சேன், அந்த காலை கவனிச்சதுக்கு அப்புறம் அந்த கால் ஆடல அப்படின்னு சொல்லியிருக்காரு. தன்னை அறியாம ஆடிக்கிட்டு இருந்த அந்த காலு கவனிச்சதும் அந்த ஆட்டத்தை நிப்பாட்டிருச்சு. இத நம்மளும் பல இடங்கள்ல உணர்ந்திருப்போம். நம்மள அறியாம ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருப்போம், அதை யாராவது சுட்டி காட்டும் போதும் சொல்லும் போதும் அனைச்சா அதை நிப்பாட்டி இருப்போம். நம்ம அறியாமையில இருக்கும் போது, புரிதல் இல்லாம இருக்கும் போது, கவனிக்காம இருக்கும் போதுதான் நமக்கே கூட தெரியாம ஒரு செயலை திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருப்போம். அது புரியும் போது, தெரியும் போது, கவனிக்கும் போது அதை நிப்பாட்டிடுவோம். அதாவது நண்பர் ஒருத்தர் கேட்டாரு, சமூகத்துல ஏற்படுற பிரச்சனைகளை பேசுறதுனால என்ன மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னு. இதுக்கும் அதுதான் காரணம். நீங்க ஒரு பிரச்சனையை பத்தி பேசுறப்ப, கவனிக்கிறப்ப, சுட்டி காட்டுறப்ப சம்பந்தப்பட்ட ஆட்கள் நம்மள கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க, பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த செயலை அதிகமா செய்யாம இருப்பான், அல்லது பயந்து செய்யாம இருப்பான், செய்ய தயங்குவான், குறைவா செய்வான். இப்ப எப்படி ஒரு விஷயத்தை கவனிக்கிறது, அந்த விஷயத்து மேல புரிதல் ஏற்படுறப்ப அங்க தானா ஒரு மாற்றம் நிகழுதோ, அதே மாதிரி தான் இந்த கெட்ட பழக்கங்கள்ல இருந்து வெளியில வரதுக்கு அதை பத்தின புரிதல் இருக்கணும். அது ரொம்ப ஈஸியா நம்மள வெளியில கொண்டு வந்துரும்.